ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பத்திரப்பதிவுத்துறையில் நீங்கள் பதிவு கட்டணத்தை 1% குறைச்சமைச்சு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 29/3/2025 அன்னைக்கு கமர்ஷியல் டேக்ஸஸ் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்க பாருங்கள், பத்திரப்பதிவுத்துறை சார்பில் இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. என்னமான ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் ஸ்பீச் 2025-26 செகண்ட் ரீட் எபோ த ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் மற்றும் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஹேஸ் அமாங் அதர் மேட் த ஃபாலோயிங் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது 2025-26 பட்ஜெட் தாக்கலின் போது ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய அறிவுரையின்படி 1989 எல்லா பெண்களுக்கும் ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதன் அடிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஷூர் அண்ட் ஈக்குவல் பிளேஸ் ஃபார் உமன் நாட் ஜஸ்ட் இன் சொசைட்டி பட் ஆல்சோ வித்தின் தர் ஃபேமிலி த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் ஆல் இம்மூவபிள் அசட் இன்க்ளூடிங் ஹவுசஸ், பிளாட் மற்றும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் value up to 10 lakh will be reduced by 1% sent when raised in the name of the woman. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு பெண்கள் பெயரில் பத்திரம் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% பார்த்தா தள்ளுபடி பண்ணுறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா இம்மூவல் ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள், அதுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் வீடு பார்த்தா பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க, ஒரு பிளாட்டை பார்த்தா வாங்க போகிறீங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் பெண்கள் பெயரில் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% பார்த்தா தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் அப் டு 10 லட்சம் வரைக்கும் உள்ள ஒரு சொத்துக்களுக்கு 1% தள்ளுபடி பண்ணுறோம். இது எப்போ முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2025 முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 75% ஆஃப் கரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி eligible to avail this concession through the initiative. The government strongly believe that women self-reliance and financial independence will be further strengthened அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பெண்கள் பார்த்தா நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவாங்க, உங்களுக்கான ஃபினான்ஷியலாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க, அரசாணையும் கொடுத்துட்டாங்க. பெண்கள் பெயரில் வீடு, மனை உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டால் 1% பதிவு கட்டணம் குறைப்பு என்ற பட்ஜெட் அறிவிப்புக்கு அரசாணை கொடுத்துட்டாங்க. ரூபாய் 10 லட்சம் வரையிலான சொத்துக்களுக்கு சலுகை ஏப்ரல் 1 முதல் உங்களுக்கு அமலுக்கு வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த சிட் அனௌன்ஸ்மெண்ட் த கவர்மெண்ட் டைரக்ட் தட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேயபிள் அண்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இம்மூவபிள் அசட் இன்க்ளூடிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹவுஸு, அக்ரிகல்ச்சர் லேண்டு வேல்யூட் அப் டு 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட் இன் த நேம் ஆஃப் உமன் இஸ் ரெடியூஸ்டு பை 1%. அதை நீங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. கவர்மெண்ட் ஃபர்தர் டைரக்ட் த நோட்டிஃபிகேஷன் அப்பண்டட் டு த பப்ளிஷ்டு கசட்லேயே நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்க, எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்றதையும் இதன் மூலமாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தா இது 1 ஏப்ரல் 2025 முதல் நடைமுறைக்கு வருதுங்க. ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தா இதுக்கப்புறம் பெண்கள் பெயரில் உங்களுக்கு சொத்து வாங்குறீங்க, பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ஒர்க்கர் மேனேஜர், கவர்மெண்ட் ப்ரெஸ் டைரக்டர் கசட்டில் தெரிவிங்க, நோட்டிஃபிகேஷன் தெரிவிங்க அப்படின்றதுலாம் இதன் மூலம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அரசாணையில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ பெண்களுக்கு மட்டும் சலுகை வழங்குறாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் பார்த்தா உங்களுக்கு 1% பதிவு கட்டணம் மட்டும் குறைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான கட்டண சார்ஜ் எல்லாமே வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கிரயம் பத்திரம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் முத்திரை தீர்வு 7% சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பத்திரப்பதிவுக்கான அமௌண்ட் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் 10 லட்சத்துக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா சொத்து மதிப்பு நீங்கள் பார்த்தா அந்த லேண்ட் எவ்வளோ லேக்கான இருக்கலாம். பட் கவர்மெண்ட் அந்த கைட்லைன் வேல்யூ இருக்குது பாருங்கள், அதில் என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு தான் கவர்மெண்ட் இந்த முத்திரை தீர்வையும் சரி பதிவு கட்டணமும் வாங்குவாங்க. அதன் அடிப்படையில் ஸோ நீங்கள் 10 லட்ச ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதில் 7% முத்திரை தீர்வு கண்டிப்பாக நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பதிவு கட்டணம் பார்த்தா நார்மலாக கிரயத்துக்கு 2% கொடுத்துருக்காங்க. இப்போ பெண்களுக்கு 1% கம்மி பண்ணி 1%க்கான பதிவு கட்டணத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் செலுத்தினா போதுமானது. ஸோ 10 லட்சத்துக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா 1% கட்டணத்தை நீங்கள் செலுத்தினா போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதன் மூலமாக பெண்கள் பார்த்தா 5000 to 10,000 வரைக்கும் நீங்கள் பத்திரப்பதிவில் ஸோ நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க.
அதேமாரி தான பத்திரத்துக்கும் கொடுத்துருக்காங்க, பரிவர்த்தனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈடமானம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ முத்திரை தெரிவை எவ்வளோ பதிவு கட்டுறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸோ 1% மட்டும் குறைச்சிருக்காங்க பெண்களுக்கு. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் தான். இதாங்க உங்களுக்கான அப்டேட். 1 ஏப்ரல் 2025 முதல் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சலுகை வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் அதிகபட்சமாக பெண்கள் பேரில் வாங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1% குறைக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஒரு 5000 வரைக்கும் உங்களுக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.